நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிச்சோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, அன்பின் தேவனே ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புது நாளுக்காய் மனஞ்சோட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த புது வருடத்திற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த வருஷங்கள் நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் காத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் கால்கள் தவறாமல் சறுக்காமல் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் மனஞ்சோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை ஆபத்துக்கள், இடர்கள் எங்களையும் அறியாமல் நீர் எங்களை Thank காப்பாற்றி you, வந்தீர் Jesus. ஆண்டவரே. அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. பாசந்தரோஷம் மலையக்காராபா கனசீக்காராபா. Hallelujah. அப்பா, நீ Hallelujah. நல்லவர் முத்தமருமாய் இருக்கிறீர் ராஜா. Hallelujah. ஆண்டவரே, நீ நல்ல Praise you, தேவன். Jesus. அதனாலே நீர் எங்களை கைவிடாத தேவன். நீர் மிகுந்த இரக்கமுள்ள நன்றி தேவனாய் ஆண்டவரே. இருக்கிறீர் ராஜா. நன்றி ராஜா. அதற்காய் மனஜோட ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அழியாமல் நாங்கள் நிலை நிற்பது உமது கிருபை, உமது இரக்கம் ராஜா. Hallelujah. அதற்காய் மனஜோட ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு நன்றியோடு அக்கிரமங்களுக்கு துதிக்கிறோம். தக்கதாக நீர் எங்களுக்கு சரி கட்டாமல் ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்குதோ அத்தனை தூரமாய் உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்துமைக்காய் மனஜோட ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆண்டவரே, இப்போது நடக்கிற இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், வரப்போகிற பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்த்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை பேசுகிற அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Thank you, ஓ, உம்முடைய Jesus. வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே, ஹாக்காரபா நிஷிகா ஆத்து மாவி மாடு ஆவியும் பிரிக்கத்தக்கது, ஊடுருவி பாயத்தக்கது ஆண்டவரே. அந்த வசனம் எங்கள் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்த ஆண்டவரே, எங்களை உணர்த்தி ஜீவ வழியில் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுகிறாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பாகம் 1 என்ற வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கும் வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும்போது அது இயேசுனுடைய வருகையை குறிக்கிறது. அந்த இயேசுனுடைய வருகையை நாம் விசுவாசிகள் இயேசுனுடைய வருகையை பற்றி யோசிக்கும்போது அது வந்து ஒரு ரீயூனியன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ஏற்கனவே தெரிந்த இயேசுவை நாம் அவர் வேறு ஊருக்கு போயிட்டு ஒரு குடும்பம் எப்படி மறுபடியும் சேருகிறதோ, இல்லை மற்ற யாரோ ஒரு சொந்தக்காரர் மறுபடியும் சொந்தக்காரங்களாம் ஒன்றா சேர்ற மாதிரி ஆன ஒரு காரியம். அதாவது இயேசு வருகை என்பது நமக்கு அது வருகையாக இருக்கக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். அதாவது இயேசு நமக்குள் இருந்தால், இயேசுவோடு கூட நாம் உண்மையான உறவு கொண்டு இருந்தால், அதாவது நேற்று உறவு கொண்டது அல்ல, இல்லை போன 10 வருஷத்துக்கு முன்பாக உறவு கொண்டது அல்ல, இன்றைக்கு நாம் அதை எந்த ஒரு அன்போடு எந்த ஒரு கிருபையோடு நாம் இயேசுவோடு உறவு கொண்டாடி கொண்டு இருந்தோமோ அதே உறவு இன்றைக்கு நமக்கு இருந்தால் அவர் வராருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறார், அவர் ஏற்கனவே நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் அந்த நேரத்தில் ஒரு ரீயூனியன் நடக்குது. அதாவது நான் மட்டும் இல்லை, நான் விசுவாசி மாத்திரமல்ல, மற்ற எல்லா விசுவாசிகளும் கூடி இயேசுவை நாம் கொண்டாட போகிறோம். அதுதான் இயேசுனுடைய வருகையாய் மாறுகிறது. யாருக்கு? உண்மையாய் விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு. இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம், அவரை பற்றி அறிந்திருக்கிறோம். நான் உண்மையாலே அவரோடு கூட ஒரு உறவு இல்லை என்றால் நமக்கு அது இயேசுனுடைய வருகை ஒரு வருகையாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுன்னு யோசிக்கிறேன் நான். அதனால் இன்றைக்கு நாம் என்ன கொண்டாட வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இயேசு ஏற்கனவே வந்து விட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மோடு கூட இன்றைக்கு வந்து விட்டதினாலே, அவர் நம்மோடு கூட இன்றைக்கு இருப்பதினாலே, அவர் வருகையிலே நம் சந்தோஷமாய், அவருடைய வருகை என்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாளாய் இருக்க வேண்டும்.
அப்படி சந்தோஷத்தை குறுக்கிற நாளாய் இல்லாவிட்டால் நாம் இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம். இது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நான் இயேசுவோடு இன்றைக்கு அவர் நேரில் பார்ப்பதைப் போல நான் இன்றைக்கு அவரோடு கூட பழகி கொண்டு இருக்கிறேனா? இன்றைக்கு அவரோடு கூட உறவு கொண்டாடி கொண்டு இருக்கிறேனா? இல்லை, ஒரு சாங்கியமாக, ஒரு சடங்காக சில காரியங்களை செய்து கொண்டு இயேசு இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே தூரமாக இருக்கிறாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் என்ன யோசித்தேன்னா, நேற்று இங்கிலீஷ் இதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு இங்கிலீஷ் சாங் கொடுத்தாரு. அதை கம்போஸ் பண்ணி பாடியாச்சு. அந்த பாட்டை இன்றைக்கி ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே கெஸ்ட்டுங்கெலாம் இருந்தனால டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் யோசித்தேன், என்ன பாட்டு நாம் பாடலாம் என்றால், நான் 2 பாட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். அதில் 2வது பாட்டை முதல்ல பாடிடுவோம். அது இயேசு இயேசு என்னில் பிறந்தார்ன்னு இருக்குது இல்லை, அந்த இயேசு என்னில் பிறந்தார்ன்ற பாட்டை ஃபஸ்ட்டு பாடிடுவோம். பாடிட்டு அப்புறம் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணிட்ட பிறகு டைம் இருந்துச்சுன்னா இயேசு என்னில் வந்தார்ன்ற பாட்டை பாடுவோம். ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மீனிங் தான். பட் எனக்கு என்னென்னா, இயேசு எனக்குள் வந்து விட்டால் அவர் உலகத்துக்கு அல்லது சபையை கூட்டி செல்ல வரும்போது எனக்குள் இருக்கிறவர் மறுபடியும் நான் அவரோடு கூட கூடுகிறேன் சபையோடு சேர்ந்து என்ற காரியம்தான் நம்ம விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம யோசிச்சுட்டு பாட்டை பாடுவோம். அப்புறமா நம்ம வேத படிப்புக்குள்ளே போகலாம். இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், உலகென்ன சொன்னாலும் என்னுள் ஒன்றும் இல்லை. இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஜீவதேவன் நல்ல தேவன் எந்தன் உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்கத்தேன். பெரிய கிரியை வேறே எங்கும் கேட்கவில்லை. இயேசு என்னில் பிறந்தார், உயிரோடு எழுந்தார், உலகென்ன சொன்னாலும் எனக்குள் ஒன்றும் இல்லை. இயேசு எந்தன் துணையே, ஜீவாதிபதியே, மரணமே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு எந்தன் துணையே, இம்மானுவேலே, அவர் கரம் பற்றினால் தேவைகள் ஒன்றும் இல்லை. இயேசு எந்தன் துணையே, ஜீவாதிபதியே, மரணமே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஜீவதேவன் நல்ல தேவன் எந்தன் உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்கத்தேன். பெரிய கிரியை வேறே என்று கேட்கவில்லை. இயேசு எந்தன் துணையே, இம்மானுவேலே, அவர் கரம் பற்றினார் தேவைகள் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்னா, நம்ம
நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அதில் பெரிய அற்புதம், நம்ம நினைச்சு பார்க்காத அற்புதம் என்னவென்றால், அவர் நம்முடைய இருதயத்தில் அவர் பிறந்தது தான் பெரிய அற்புதம். அதற்காக நம்ம அவரை துதித்து பாட வேண்டும். ஏன்னா அவர் நம்மிடத்தில் வராவிட்டால் எந்த மற்ற அற்புதங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. பிதாவே நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லிக்குமே. இயேசு எந்தன் தேவனே, நித்திய பிதாவே, நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லிக்குமே. இன்னொரு தடவை பாடிடலாத. இயேசு எந்தன் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அவர் வரும்போது தேவசாயலாவேனே. இயேசு எந்தன் தேவனே, நித்திய பிதாவே, நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லிக்குமே. இயேசு எந்தன் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அவர் வரும் போது தேவசாயலாவேனே. இயேசு எந்தன் தேவனே, நித்திய பிதாவே, நியாயத்தீர்ப்பு நாளிலும் அவர் சொல்லிக்குமே. ஜீவதேவன் நல்ல தேவன் எந்தன் உள்ளே மண்ணாய் வந்து ஆவின் சுவாச காற்றினாலே உள்ளும் புறமும் ஜீவன் தந்து சத்திய வழியும் நானே என்று பாவி என்னை நடக்க செய்த பெரிய கிரியை வேறே எங்கும் கேட்கவில்லையே. இயேசு எந்தன் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அவர் வரும்போது தேவசாயலாவேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகத்தை திறந்து கொள்வோம். இந்த புஸ்தகத்தில் நம்ம ஒவ்வொரு வசனமாக படிச்சுட்டு போகலாம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் மற்றும் இதில் இருக்கும் ஒவ்வொரு வசனமும் நிறைய அடையாளங்களும் ஆழமான கருத்துக்களும் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு வசனமாக படிச்சுட்டு போக போகிறேன். ஸோ முதல் வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் அதனுடைய எதற்காக இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை யோவான் எழுதினார் அல்லது இயேசு நமக்கு அதை கொடுத்தார் என்பதற்கு இந்த வசனமே நமக்கு இதை காண்பிக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது அது எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அது வந்து ஒரு 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 படிப்பாக மாற்றி விடுகிறார்கள். அது படிப்புன்னா நான் சொல்கிறது இங்கிலீஷில் அகடமிக் எக்ஸசைஸாக மாற்றிடுறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்கூலில் புக்கு படிக்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே கர்த்தர் நமக்கு எதற்காக அவர் இந்த புஸ்தகத்தை கொடுத்தார் என்பதற்கு இங்கே போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறார்னா, முதலாவது காரியம், நான் வேணுன்ட்டே வேலைக்காரன்னு எழுதினேன். தம்முடைய ஊழியக்காரருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது
நம்ம இந்த ஊழியக்காரன்றத ஒரு டைட்டிலாக மாற்றிட்டோம் இன்றைக்கு. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவுக்காக வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மிடத்திற்கு வந்ததுக்கு காரணம் வெறும் அவருடைய நித்திய ஜீவனை, அவர் கொடுத்த நித்திய ஜீவனை கொண்டாடுவதற்கு மாத்திரம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் அல்லது ஊழியம் செய்ய வேண்டும். இந்த வேலை ஊழியம் சொல்லும்போது இயேசுவுக்கு நாம் செய்யும்போது மட்டும் அதற்கு ஊதியமும் கிடையாது. நமக்கு வேலைக்காரர்கள் என்றால் அதுக்கு ஊதியம் கொடுப்பாங்க. ஏன்னா இயேசு நமக்கு அதை முதலே கொடுத்துட்டார், அதான் நித்திய ஜீவன். அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் மேல் அன்பு வைத்து வேலை செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஸோ இது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுக்க விரும்பினார். அப்போ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லும்போது இதில் ஒரு அவசரமான காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள் இருக்கிறதுனாலே நாம் இயேசுவுக்கு வேலை செய்யும்போது, நாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்போது அதில் டிலே பண்ண முடியாது. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கு இயேசு வந்து விட்டாரானால், நாம் இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய சுவிசேஷத்தையும் யாரோ ஒருத்தருக்கு அறிவிக்காமல் போய்விட்டோமானால் அவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஸோ அவர் ஏன் அவருடைய ஊழியக்காரர்? அவர் இயேசுக்கு வேலை செய்கிறோன்னா ஒன்றுமே கிடையாது. இயேசுனுடைய அன்பையும் இயேசுனுடைய சுவிசேஷத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய மற்ற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் அந்த ஊழியம். வேறு எதுவுமே இல்லை. இயேசுக்கு ஊழியம் செய்யணுன்னா இப்போ நம்ம பாடுற பாட்டு, இந்த ஜூம் மீட்டிங், இல்லை நம்ம என்ன செஞ்சாலும், சபையில் கூடினாலும் எல்லாமே எதுக்கு செய்கிறோம் என்றால் இயேசுனுடைய சாட்சியை, இயேசுனுடைய சத்தியம் இந்த உலகத்துக்கு போய் சேர வேண்டும். அதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ இந்த வேலையை செய்யும்போது இயேசு எதற்கு இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை காண்பித்தார் என்றால், இத்தனை பிரச்சனைகள் வரப்போகிறது, கொடூரமான காலங்கள் வரப்போகிறது. அது வருவதற்கு முன்பாக நாம் ரெடியாக இருக்கணும். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்மை வந்து கூட்டிக் கொண்டு போய்விடுவார். ரெண்டாவது, நமக்கு பிரியமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நாம் எத்தனை பேரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டும். அப்படியானால் அவர்களும் நம்மோடு கூட வருவார்கள். ஸோ இதில் ஒரு சீக்கிரத்தில் நடக்க வேண்டியதாக இருப்பதனாலே இதில் ஒரு அவசரத்தை இந்த புஸ்தகம் காண்பிக்கிறது. கடைசியாக இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, இது ஒரு டிக்ளரேஷன். அதாவது நீங்கள் இந்த பார்லிமெண்ட்டில் சில வேளைகளில், இங்கே அமெரிக்காவில் அது அந்த ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது சில காரியங்களை டிக்ளரேஷனாக பண்ணுவாங்க. லாவை பாஸ் பண்ணிட்ட பிறகு அந்த லாவை டிக்ளேர் பண்ணுவாங்க பப்ளிக். இங்கே வந்து பிரசிடெண்ட், அமெரிக்காவில் பிரசிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவார். அந்த என்ன லா இருக்குதோ அதை டிக்ளரேஷன், ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிப்படுத்தினதுமான விசேஷன்னும் போது இயேசு இதை வந்து நமக்கு அப்படி ஒரு பெரிய அறிவிப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த அறிவிப்பை கொடுக்கும்போது
நாம் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஹி சிக்னிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த சிக்னிஃபைடுன்ற வார்த்தை சிக்னிஃபிகண்ட்ன்ற வார்த்தையிலேருந்து வருது. அப்படின்னா முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். ஸோ இது நம்ம இந்த ஃபஸ்ட்டு வேர்ஸ்லேயே எதற்காக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு ஊழியக்காரனோ இல்லை வேலைக்காரனுடைய அந்த மனசு நமக்கு இல்லைன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு புரியாது. அதே மாதிரி இதில் ஒரு அவசரம் இருக்கிறதுனால எல்லா டீட்டெயில்ஸும் அவர் எழுதலை. சில டீட்டெயில்ஸ் வேணுன்ட்டே அவர் சொல்லாமல் வச்சிருக்கிறார். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது. அவர் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாரோ அது நம்ம ஒரு ஊழியக்காரனாக எதற்கு நாம் தயாராக வேண்டுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த ஃபஸ்ட்டு வேர்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 3 பாயிண்ட்டை தான் நான் வந்து முதல்ல பேசலான்ட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு வேலைக்காரன் இயேசுனுடைய வருகைக்காக எப்படி இருக்க வேண்டும். நாம் வேலைக்காரனாக இருக்கும்போது நாம் இயேசுவுக்கு வேலை செய்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இவர் யோவானே தன்னை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார். அது வெளிப்படுத்தல் 1:2 போட்டிருக்கு. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இது 2-3 விதமாக இந்த வசனத்தை நாம் யோசித்து பார்க்கலாம். முதல் விதமாக யோசிக்கிறது என்னென்னா, நாம் எப்படி மற்றவர்களுக்கு இயேசுவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு அழகாக இவர் எழுதியிருக்கிறார். அதாவது நாம் இயேசுவை பகிர்ந்து கொடுக்கும்போது அது தேவ வசனத்தின்படி இருக்க வேண்டும். நாம் இயேசுவை பற்றி சொல்லணும்னா நமக்கு வேத வசனம் தெரிந்திருக்கணும். வேத வசனத்தின்படி நாம் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். 2வது, அந்த வேத வசனத்தை நாம் எதற்கு வெளிப்படுத்துகிறோம் என்றால் அது இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்து மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும். 3வது, இந்த 2ம், அதாவது தேவ வசனமும் சரி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியும் சரி, அது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிரியை செய்திருக்க வேண்டும். அதை நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இப்போ இயேசு என்னை இந்த விதமான பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார், இல்லை இந்த விதமான ஒரு நோயிலிருந்து என்னை குணமாக்கினார், இல்லை என் குடும்பத்தில் இருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியத்தோடு சேர்ந்து, அதாவது தேவ வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் பற்றிய சாட்சியை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை இணைத்து நாம் சுவிசேஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய வேலை. அப்படியும் பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லாமல் நம்மளுடைய வேலைன்னு சொல்லும்போது நமக்கு இருக்கிறது இந்த 3 வேலை தான். அதாவது தேவனுடைய வசனத்தை பற்றி பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து பேச வேண்டும், நாம் கண்ட யாவற்றையும் சாட்சியாக சொல்ல வேண்டும். இது 3 காரியத்தையும் நாம் கடைசி வரைக்கும் செய்தோமானால் நாம் இயேசு நம்மக்கிட்ட வரும்போது அவர் நம்மை பார்த்து பெருமைப்படுவார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தான், இப்படிப்பட்ட வேலைக்காரர்களை தான் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம போன வருஷம் ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை சேவிப்பதற்காக, இயேசுவுக்காக வேலை செய்வதற்காக தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் போட்டிருக்கோம், இவர்களெல்லாம் தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் ஒவ்வொரு நாளும் சேவிப்பார்கள். சேவிப்பார்னா வேலை செய்வாங்க. எங்கே? பரலோகத்தில்.
அதுக்கு ட்ரைனிங் தான் இங்கே கொடுத்துருக்கிறார். ஸோ இங்கே நம்ம அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால், இங்கே நாம் அவருடைய வேலையை நாம் செய்யாவிட்டால், பரலோகத்தில் எப்படி செய்ய போகிறோம்? அங்கே சதா காலங்களிலும் சதா காலமும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நம்மை தெரிந்து கொண்டார். ரைட்டா? ஸோ இப்போ இந்த வேலைக்காரன் என்று சொல்லும்போது 3 விதமான வேலைக்காரர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு பொறுப்பான வேலைக்காரனை இயேசு எதிர்பார்க்கிறார். 2வது, பிரயாச்சித்தம் செய்யும் வேலைக்காரன், அதாவது அட்டோன்மெண்ட், அது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மற்றவர்களுக்காக பிரயாசித்தம் செய்யும் ஒரு வேலைக்காரனை இயேசு எதிர்பார்க்கிறார். 3வது, ஒரு புத்தியுள்ள வேலைக்காரனை இயேசு இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கும் போது பொறுப்பான வேலைக்காரனாகவும் பிரயாச்சித்தம் செய்யும் வேலைக்காரனாகவும் புத்தியுள்ள வேலைக்காரனாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். இப்போது மத்தேயு 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இதில் நீங்கள் 45வது வசனத்துக்கிட்ட போனீங்கன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அதாவது இங்கே ரொம்ப அழகான இந்த வசனத்தை நம்ம அநேக தரம் படித்திருக்கிறோம். ஆனால் நிறைய காரியங்களை இங்கே இயேசு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, ஒரு வேலைக்காரன். நீங்கள் நல்லா பாருங்கள். மற்ற வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கிற வேலையை செய்கிறான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? மற்ற வேலைக்காரருக்கு ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் கேட்குறார். அவனை வேணா புரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் வேலை செய்கிறோம், 1. 2வது, நாம் அந்த மற்ற வேலை செய்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து விசாரிக்க வேண்டும். இப்போ ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து விசாரிக்க வேண்டும்னா பிரியாணி செய்கிறது இல்லை. அது ஆவிக்குரிய போஜனத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டும் என்பதே. அதாவது நீங்கள் எனக்கு போஜனம் ஏற்ற வேளையில் கொடுக்க வேண்டும், நான் உங்களுக்கு போஜனம் ஏற்ற வேளையில் கொடுக்க வேண்டும். இப்படியாக அவருடைய ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். இயேசு என்ன சொல்கிறாரு? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன காண்பிக்கிறார்னா, இப்போ நம்ம இந்த ஊழியத்தை செய்கிறோம், அதாவது இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய விதத்தில் தேவனையும் இயேசுவையும் பரலோக ராஜ்யத்தையும் நாம் மற்றவர்களுக்கு துரிதமாக கரெக்டாக வெளிப்படுத்துகிறோம். நம்ம ஏதாவது தப்பு செய்தோம், நாம் தவறு செய்தோமானால், வேலை செய்யும்போது நாம் தவறு செய்தோமானால், நாம் இயேசுவை தவறாக மற்றவங்களுக்கு காமிச்சிடுவோம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் 48வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு.
தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்போ இன்றைக்கு நாம் எல்லாம் தேவனுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று நாம் புரிந்து கொண்ட பிறகு, இங்கே அவர் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது அப்படியும் யோசிக்கலாம். இல்லை, ஒரு பொறுப்பற்ற தன்மையிலே நாம் இருந்தோமானால், அந்த பொறுப்பற்ற தன்மையில் இருக்கும்போது ஒன்று, மற்ற ஊழியக்காரர்கள் நம்ம ஊழியக்காரராகவே பாவிக்கிறது இல்லை. நம்ம கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் சுவிசேஷத்தை சொல்ல நமக்கு சில தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்கார். நான் எல்லா விசுவாசியும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு விசேஷித்த ஒரு வரத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷித்த வரம் வேறு யாருக்கிட்டையும் இல்லை, மற்றவங்ககிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் இந்த வரம் எல்லாம் கொடுத்தது அவர். நாம் எல்லாம் பாவிகளாய் இருந்தவர்களை ரட்சித்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை மாற்றி இருக்கிறார். அது ஒரு பெரிய அதிசயமான காரியம். அந்த அதிசயமான காரியம் நடந்து முடிந்த பிறகு நாம் இருமாப்பு உள்ளவர்களாய் இருந்து நாம் செய்கிறது மட்டும்தான் ரைட்டு, மற்றவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு ஒரு வேளை நினைக்கலாம். இல்லை, மற்றவர்களுக்கு ஏற்ற வேலையிலே கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்காமல் இருக்கலாம், முகஸ்துதி செய்து கொண்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணோன்னா இயேசு என்ன போட்டிருக்கிறார் பாருங்க. நான் அறியாத நாளிகையில் வந்து, நீங்கள் 51வது வசனம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் இயேசு வந்து எதையுமே மறைக்கலை. நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே பொறுப்பில்லாதவர்களாய் இருப்போமானால் நாம் வரங்களை வைத்திருக்கலாம். அவர் இயேசுவினுடைய மூலமாக நாம் ஜெபிக்கும் போது அநேகர் குணமடையலாம். நாம் இயேசுனுடைய வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லலாம், ஆவியிலே நிரம்பலாம், அநேக காரியங்களை நாம் செய்யலாம். அது எல்லாம் நம்மை பரலோக ராஜ்யத்திலே இயேசுவோட இருக்க தகுதிப்படுத்தாது. அதெல்லாம் இயேசு கொடுத்த வரங்கள். அவர் எதற்கென்று கொடுத்தார் என்றால், மற்றவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று அவைகளை கொடுத்தார். ஆனால் நாம் அதை வைத்து கொண்டு பொறுப்புள்ள ஊழியக்காரர்களாக இயேசுனுடைய பிள்ளைகளுக்கு அதை பிட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி பொறுப்பு இருக்கும்போது பொறுப்பற்றவர்களாய் நாம் இருந்தோமானால் அவர் என்ன பண்ணுறாரு, மாயக்காரரோடு நமக்கு பங்கை நியமிப்பார். அப்படின்னா இது பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. இதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் நாம் சகோதரர்கள் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், நமக்கு இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறனாலே இயேசு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் விட்டார் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவர் வரப்போகிறார். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கிறது தான் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் ஒரு பொன்னை போல துலக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் இயேசுனுடைய பொறுப்பை சுலபமாக செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேக வேலையில் நான் வேலை செய்யும்போது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறதுல எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய டூல்ஸு இல்லை,
அந்த டூல்ஸு ஓல்டாக இருக்குது, லேட்டஸ்ட் டூல்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை அந்த டூல்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. வேலையில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது என்னவாக இருக்குன்னா, எங்களுடைய டூல்ஸ் எல்லாம் எங்களை ஸ்லோ பண்ணுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இயேசு நமக்கு எவ்வளோ பெரிய பெரிய அந்த டூல்ஸை கொடுத்துருக்கிறார். வேத வசனத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை, அதாவது இயேசு பிறந்ததுக்கு காரணமானவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அதே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார். வித்தியாச விதமான பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். இது எல்லா டூல்ஸும் கொடுத்துட்டார் அவர். அப்போ அவருக்கு வேலை செய்வது, பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த உலக பிரகாரமான வேலைகள் செய்யும்போது நமக்கு நம்மளுடைய பொறுப்பை முழுவதுமாய் நடத்துவதற்கு ஏற்ற டூல்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு நமக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகும் நாம் பொறுப்பற்று இருப்போமானால் மத்தேயு 24:51 நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 3-7 படிப்போம். இங்கே பவுல் அப்போஸ்தலர் பேதுருக்கு சொல்லுகிறார், நாம் எப்படி நம்மளுடைய பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இங்கே போட்டிருக்கு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இந்த அதாவது தீங்கு அனுபவின்ற பாட்டை நான் சொல்லவன். எனக்கு தெரியல, நாம் எல்லாரும் தேவனுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். நான் இது பெங்களூரில் இருக்கும்போது இந்த காலையில் ஒரு ப்ரீச்சிங் மாதிரி பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அதில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கனால எங்கள் கையில் இந்த ட்ராக்ஸை கொடுத்து விடுவாங்க. அப்போ நான் அனுபவித்த தீங்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ட்ராக்ஸை கொடுக்கறதுக்கு சில வீடுகளுக்கு போகும்போது 4 நாய் வந்து கொலைக்கும். அதை தவிர நான் வேறு எந்த தீங்கும் அனுபவித்தது இல்லை. ஏனென்றால் இயேசுவோடு கூட நாம் இருக்கும்போது தீங்கு அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்மை எப்பொழுதுமே பாதுகாப்பார். சில வேளைகளிலே இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதற்காக சில பேர் பாடுபட்டிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். அதை நான் சொல்லவில்லை. ஆனால் சாதாரணமாக நாம் தேவனுடைய இயேசுனுடைய ஊழியத்தை செய்யும்போது எந்த இடத்திலும் நமக்கு தீங்கு அவ்வளவாய் நேர்வது கிடையாது. ஆனால் எந்த தீங்கு வந்தாலும் நான் ஒரு போர் சேவகனாக வேலை செய்வேன் என்ற மனப்பக்குவம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். இதில் தீங்குன்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சது பார்த்தீங்கன்னா, நான் யோசித்திருக்கிறது, சில வேளைகளிலே நாம் இயேசுனுடைய சாட்சியை சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருப்போம். ஏனென்றால் ஒருவேளை நமக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு இந்த இயேசுனுடைய பற்றி சாட்சியை சொல்லும்போது அவர்கள் தவறாக நினைத்து கொள்வார்கள். இல்லை, நம்மளுடைய நண்பர்களாக இனிமேல் இருக்க மாட்டார்கள் அப்படின்ற பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் 10 நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோமானால் ஏதோ ஒரு நண்பருக்கு அது பிடிக்காம தான் போகும். சில வேளையில் அவர்கள் விலகி கூட நம்மை விட்டு போய்விடுவார்கள். அதனால் பரவாயில்ல. ஆனால் 9 நண்பர்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாய் வாழப்போகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் நம்ம இந்த
போர் சேவகனாக தீங்கு அனுபவிப்பதற்கு நாம் தயக்கம் காண்பிக்கக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். அடுத்தது, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நல்லா பார்த்துக்கோங்க, சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று போட்டிருக்கு. நம்மளை இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்ய நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது தேவையில்லாத காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது இங்கே முக்கியமாக போடப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு அநேகர் வேலைகளை கொடுப்பார்கள். அது வாலண்டியர் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை மற்ற ஏதாவது ஒர்க்காக இருக்கலாம். அதில் நம்ம யோசித்து பார்க்கணும், நாம் இயேசுவுக்காக ஊழியம் பண்ண வந்திருக்கிறோம். நமக்கு இயேசு அந்த இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஏற்ற வேலை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி அவர் இங்கே சொல்ல. அப்படி தேவையில்லாத வேலைகளை நாம் இழுத்து போட்டுக்கூடாது. ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. 2:5 பார்த்தீங்கன்னா, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். அடுத்தது என்னன்னா, ஒரு பொறுப்புள்ள ஊழியக்காரன் சட்டத்தின்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சிம்பிள். வேத வசனத்தின்படி எல்லா காரியத்தையும் செய். இந்த வேத வசனத்திற்கு அப்பாற்பட்ட அநேக சாட்சிகளை இயேசு நமக்கு ஏற்படுத்துகிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எல்லாம் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாமே தேவ வசனத்தின்படி தான் நடந்திருக்கும். அந்த தேவ வசனத்தின் அடிப்படையில் நடந்திருக்கும். அப்போ நம்ம தேவ வசனத்தின் அடிப்படையில் வைத்து தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு இயேசு கொடுத்த அது என்ன சாட்சியமா? நம்ம டெஸ்டிமோனிக்கு என்ன சொல்லணும்? என்னமோ ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அனுபவ சாட்சி. ரைட்டா? அனுபவ சாட்சி இருக்குது. இந்த மாதிரி இயேசு எனக்கு பண்ண அதை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த இங்கே போட்டிருக்கிற சட்டத்தின்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் அந்த வசனத்தையும் சொல்வது நல்லது. ஏன்னா நிறைய பேர் இந்த அனுபவ சாட்சி மற்றும் போதும்னு நம்ம நினைத்தோமானால் சில வேளையில் அது இயேசு கொடுத்த அனுபவமா இல்லை வேறு ஏதாவது கொடுத்த அனுபவமானு தெரியாமல் போயிடும். அதனால் நாம் இயேசுவை முன்னிட்டு அவருடைய வசனத்தை வைத்து நாம் மல்யுத்தம் செய்ய வேண்டும் என்று போடப்பட்டிருக்கு. கடைசியாக பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சின்ன சின்ன காரியத்தை நாம் இயேசுவுக்கு செய்யும்போது அதில் கண்டிப்பாக பலன் உண்டு. சில வேளைகளிலே நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. நான் என்ன சொன்னாலும், எத்தனை ஜூம் மீட்டிங்ஸ் பண்ணாலும் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் நினைப்பீங்க. நான் திடீரென்று சில பேர் இந்த நாளிலே இந்த வசனத்தை இந்த சுவிசேஷத்தை நீ சொன்னதுனாலே நான் தப்பித்து போனேன் என்று சொல்லுகிற சாட்சியை நீங்கள் கேட்பீர்கள். இப்போ மாத்திரம் இல்லை, நம் இயேசு வரும்போது நாம் போய் அநேக ஜனங்களை நாம் சந்திக்கும்போது அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இது ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதனால் நாம் இன்றைக்கு படுகிற பிரயாசம், இயேசுக்காக படுகிற பிரயாசம் ஒன்றுமே வேஸ்ட்டாக போகாதுன்றதை நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இப்படி உள்ள பொறுப்புள்ள அவர் எந்த வேலையிலும் வருவார் என்பதனாலே நாம் ஒரு பொறுப்புள்ள ஊழியக்காரர்களாக இருந்தால் இயேசு வரும்போது நம்மை பார்த்து அவர் பெருமைப்படுவார், நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும்.
மற்ற தேவையில்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்கிறேன். அடுத்த டாபிக், பிரயாசித்தம் செய்யும் வேலைக்காரனாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் நாம் படிக்க இந்த வசனத்தை நாம் பார்க்க நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, மிக கொடூரமான காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொடூரமான காரியங்கள் நிறைவேறப் போகிறது. இந்த கொடூரமான காரியங்கள் நிறைவேறப் போகிறது என்று சொல்லும்போது, இயேசு இதை எதற்காக நமக்கு எழுதி வைத்தார் என்றால், நாம் இந்த கொடூரமான காரியம் நடக்கப் போகுது, அதனால் மனுஷர்கள் எல்லாரும் பாடுபட போகிறார்கள் என்று சந்தோஷப்படுவதற்காக அல்ல. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடப்பதனாலே நாம் இந்த ஜனங்களுக்காக, இயேசுவை அறியாதவர்களுக்காக, இயேசுவை புரியாதவர்களுக்காக பிரயாசித்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இந்த வசனம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால், இதில் என்ன, இந்த கதையை நான் சின்னதாக சொல்லிடுறேன். என்னென்னா, மோசே தேவனுக்கு இடத்தில் போய் அந்த ஆசாரிப்பு கூடாரம்ன்றதெல்லாம் என்னென்ன பண்ணணுன்றதை அவன் போய் தேவனிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் மலை மேலே. ஆனால் கீழே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மோசே வரல, அதனால் எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டாக்கும் என்று ஆரோனிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆரோன் இவர்கள் வைத்திருந்த பொன்னை எல்லாம் எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்க விட்டு விடுகிறான். இது நடந்து கொண்டு இருக்கும்போது மோசே தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். மோசே ஒன்றும் இவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கல. அந்த நிலைமையில் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் டெய்லி படிக்கணும். நான் இதில் கவனித்து பார்த்தது என்னன்னா, தேவன் இந்த ஜனங்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள், அவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க,
நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடுன்றார். இப்போ மோசே எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ என்னை விட்டு விடு, ஏனென்றால் மோசே விட மாட்டான் என்று அவருக்கு தெரியும். எவ்வளவு நல்ல ஊழியக்காரன் பாருங்க. அவன் தேவனிடத்தில் பேசி, அந்த ஜனங்கள் செய்ததை அவன் இன்னும் காணவில்லை, பார்க்கவில்லை. அவனுக்கு முன்னாடியே தேவனிடத்தில் பேசி அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினான், பிரயாசித்தம் செய்தான் என்பதுதான் இங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ நான் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது, தேவன் மோசே கிட்ட பேசாமே அங்கே அவங்களை அழிச்சிருக்கலாம். ஆனால் மோசே என்ற ஊழியக்காரனை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்றால், இப்படி அவருக்கு கோபம் மூடும்போது அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரன் தேவை. இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரன் மேலே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிற நாம், அவரைப் போல நாமும் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் செய்கிற தவறான காரியங்களுக்காக அவர்கள் மேல் பொறுமையை காண்பிக்கவும், அவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கவும் நாம் பரிந்து பேச வேண்டும். தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில் பரிந்து பேச வேண்டும். அதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ மோசே இப்போ கீழே இறங்கி போகிறான். இப்போ கீழே இறங்கி போன பிறகு அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். இது பரிந்து பேசினான், தேவனிடத்தில் பரிந்து பேசினான். இப்போ அந்த பாளையத்துக்கிட்ட வரான், மோசே வரான். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் கீழே வந்து பார்க்குறான் இவங்க பண்ணுறத. தேவனிடத்தில் பரிந்து பேசினவன் இவனுக்கு கோபம் வருது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் பரிந்து பேசுவதனாலே, நாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுனதுனாலே தேவனுடைய நீதிக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்கு உடன்பட்டு விடக்கூடாது. நாம் மற்றவங்க தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களுக்கு பரிந்து பேசலாமே ஒழிய, அது செய்தால் பரவாயில்லன்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது இவர்கள் செய்வது தவறு என்பதை நாம் சுட்டி காட்டி தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் தேவனிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு அந்த நாம் தவறை சுட்டி காட்டணுமே ஒழிய, அதனாலே அவர்களை நாம் நியாய தீர்த்து விடக்கூடாது என்பது தான் இங்கே நான் சொல்ல வரேன். இப்போது இங்கே நிறைய காரியங்கள் நடக்குது. நான் 26வது வசனத்தை வாசித்துறேன். பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும்
ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறிப்போகிறேன் என்றார். அவங்க பாருங்க, இந்த 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 சாப்டர், இதுக்கு அடுத்த சாப்டர் 33 வரைக்கும் நம்ம படிக்கலாம். எப்படி எவ்வளவு ஒரு பிராயச்சித்தம் பண்ணுகிற ஊழியக்காரனாக மோசே இருக்கிறான் என்பதை நாம் படிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சொல்வது என்னவென்றால், இவர்கள் நண்பர்கள், இவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் என்பதற்காக அவர்கள் கர்த்தருக்காக விரோதமாக செய்த காரியங்களை அதை ஓகேன்னு அவன் சொல்லலை, அதில் காம்ப்ரமைஸ் பண்ணல மோசே. அதே சமயத்தில் அவர்களுக்காக பிராயச்சித்தம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். தேவ நீதியில் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஆனால் அவர்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனாக அவன் இருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு என்னென்றால், ஏன்னா தவறு நடந்ததென்றால் அது தவறு என்று சொல்வது முக்கியம். நான் அநேக வேளையில் நம்ம தவறு என்று சொல்லாததினாலே அநேகர் இன்னும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் நாம் நீதி நாம் நாம் அவர்களுக்கு நீதிபதியாய் மாறிவிடக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் செய்கிற தவறை நாம் பொறுமையோடும் பொறுப்போடும் சுட்டி காண்பிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. அதே சமயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறவும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை போட்டிருக்கு. 8:30 ஆகிடுச்சு. நான் ஜாம் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அவருக்கு எங்களுக்கு ஒரு ஒன்றாக கூடி உம்முடைய வேத வசனத்தை படிக்க நீர் கிருபை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. இந்த வேலையில் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் சொன்ன வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது ஜீவனை பெற்று அது ஒரு அறுவடையை கொடுக்க வேண்டும். நீர் கிரியை செய்யும். இதே போல் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அந்த ரட்சிப்பின் சத்தம், உம்முடைய அந்த அன்பின் சத்தம் இவர்கள் எல்லாருடைய வீட்டிலும் கேட்க வேண்டும். இன்னும் அநேகர் எங்கள் மூலமாய் உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். நாங்கள் அந்த ஒரு பொறுப்புள்ள ஊழியக்காரராகவும் ஒரு பிரயாசித்தம் பண்ணுகிற ஊழியக்காரராகவும் நாங்கள் மாற வேண்டும். நீர் கிரியை செய்யும். உம்முடைய வருகையில் நீர் வரும்போது நீர் எங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீர் எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. நாம் அடுத்த வாரம் பார்ப்போம்.